Hudson Card. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லம்மா. ரொம்ப நாளாச்சுல ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய கதையை சொல்லி பல பேர் கமெண்ட்ஸில் வந்து ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆர்ச்சரோட அடுத்த கதை எப்போன்னு சொல்லிட்டு நானும் தேடி தேடி பார்த்து அவருடைய கலெக்ஷன் ஒன்று இருக்கு. அண்ட் தேர் பை ஹேங்ஸ் அ டேல் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் இருக்குது. அதில் ஸ்டக் ஆன் யூ அப்படின்ற ஒரு கதையை தான் இன்றைக்கி உங்களோட சொல்ல போகிறேன். ஜாலியான கதை. கதையில் ரொம்ப நீதியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதில் ஆர்ச்சரோட கதையில் ரொம்ப இருக்காது. நல்லவன் எப்போதும் வாழ்வான், கெட்டவன் கெட்டு போவான், அது மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான திருட்டு எப்படி நடந்ததுன்ற பற்றின இந்த கதை ஸ்டக் ஆன் யூ. இந்த கதையினுடைய ஆரம்பத்தில் நாம் சந்திக்கிற கதாநாயகன், அவன் பேர் ஜெரமி. ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள், லண்டனில் வசிக்கிற ஒரு ஆள். ஒரு பேங்க்ல கேஷியராக இருக்கான். ஒரு சாதாரண இளைஞனுடைய கனவு எப்படி இருக்கும்? சினிமாலாம் வரா மாதிரி திடீர்னு ஒரு பணக்கார பெண்ணை என்னை பார்த்து, நான் மணந்தால் உன்னைத்தான் மணப்பேர் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய சொத்தெல்லாம் இவன் பேருக்கு எழுதி வச்சிட்டு அப்படிலாம் கனவு இருக்கும்ல. ஜெரமி அந்த மாதிரி கனவுக்கான கூட திராணி இல்லாத ஒரு ஆள். நாமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா? அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தன். அவனுக்கு ஒரே ஒரு சின்ன வீக்னஸ் என்னன்னாக்க, அங்கே குதிரை பந்தயத்துக்கு போவான். அது ஆஸ்காட்னு அது சொல்லுவாங்க. லண்டனில் அந்த குதிரை பந்தயம் நடக்கிற அந்த இடத்துக்கு பேர் ஆஸ்காட்டுக்கு அப்பப்போ போகிற வழக்கம் உண்டு. அங்கே போகும்போது கூட தன்னுடைய சாதாரணமான வாழ்க்கைக்கு ஒப்ப ஒரு 10 பவுண்டு ஒரு 20 பவுண்டுன்னு குதிரை மேலே கட்டுவான். 10 பவுண்டுக்கு மேலே கட்டுறது கூட அவனுக்கு கட்டாது. அப்போ போகிற போது விஐபி பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம்லலாம் கூட பார்த்துருப்பீங்கல்ல. அது ரொம்ப டிப்பிக்கல் பிரிட்டிஷ் கான்செப்ட். அது எல்லா இடத்துலையும் மேன் மக்களுக்குன்னு தனி இடம் இருக்கும். குதிரை பந்தயத்தில் கூட விஐபிஸ்லாம் இருக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அது வழியாக கடந்து போகும்போது உள்ளே எட்டி பார்க்கறதோட நம்ம ஆளுக்கு அவ்வளோதான் முடியும். உள்ளே எட்டி பார்த்துட்டு அங்கே இருக்கிற மிக பெரும் பணக்காரர்கள், அவங்க போனிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க தலையில் வச்சிருக்கிற வித்தியாசமான தொப்பிகள், எல்லா ஆண்களும் வந்து பயங்கர காஸ்ட்லியான சூட்டு தான் போட்டிருப்பாங்க. பெண்கள் எல்லாரும் டிசைனர் ஹேண்ட்பேக் தான் வச்சுருப்பாங்க. இதுக்கு நம்ம ரேஞ்சுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஜெரமி இருப்பான். ஆனால் பாருங்களேன், அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது. அந்த நாள் வந்திருக்கவே வேண்டாம். அன்றைக்கி ஆஸ்காட்டில் போய் எந்த குதிரை மேலே பந்தயம் கட்டுறதுன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே முன்ன பின்ன போயிட்டு இருக்கிற போது அந்த விஐபி பாக்ஸ் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு பெண்ணை எதேச்சியாக பார்த்தான். அப்படி அழகான ஒரு பொண்ணு. பார்த்த உடனே தெரியுது பயங்கர பணக்கார பொண்ணுன்னு. ஏன்னா அவள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அப்படி, அவளோட ஹேட் அப்படி, அவள் வச்சிருக்கிற ஹேண்ட்பேகு, அவளோட ஜுவல்லரி எல்லாத்துலேயுமே அப்படியே பணக்கார கலை மினுமினுத்தது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவன் கூட யாரோ ஒரு வயசான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியே பேசிக்கிட்டு இருப்பதே அவள் கண்ணு வந்து வெளியில் போகிற ஆட்கள் மேலே அப்படியே தேடிக்கிட்டே இருந்தது. ஜெரமியை பார்த்த உடனே அந்த கண் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவன் மேலே. தன் கூட பேசிகிட்டு இருந்த அந்த வயசான பார்ட்டிகிட்ட ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஜெரமியை நோக்கி நடந்து வந்து ஹாய் அப்படின்னு சொன்னான். நம்மளால் நம்பவே முடியல. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருக்கும் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் நமக்கு போய் ஹாய் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனை பார்த்து தான் சொன்னான். நேர இவனுக்கு முன்னாடி வந்து நின்று இவன் பேருகிற எதையும் கேட்டுக்கல. வாங்கிட்டியா டிக்கெட்? இனிமேல் தான் வாங்க போறியான்னு கேட்டா. இனிமேல் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா. 8ஆம் நம்பர் குதிரை மேலே கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இவனுக்கு என்ன ஏதுன்னே புரியல. எதுனா அதிர்ஷ்ட தேவதை திடீர்னு வந்து தகவல் சொல்லுமா, இல்லை சும்மா நம்மளை போட்டு பார்க்குறாளா இந்த பொண்ணு? இவ்வளவு பேர் இருக்க எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட ஏன் வந்து சொன்னா? தலைக்குள்ள 1000 கேள்வி. சரி, கட்டித்தான் பார்க்கலாம். 10 பவுண்டு அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அன்னைக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையே வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காருனால 20 பவுண்டு கட்டினான். பக்குன்னு நெஞ்சு அடிக்குது. ஐயோ, இது போச்சுன்னா அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு நான் சிகரெட்டு கூட பிடிக்க முடியாது, காஃபி கூட குடிக்க முடியாது நினச்சிக்கிட்டே இருந்தா. பாருங்களேன் அதிசயம், அன்றைக்கி 8ஆம் நம்பர் குதிரை தான் ஜெயிச்சுது. 20 பவுண்டு கட்டின இவனுக்கு 100 பவுண்டு அன்றைக்கி வந்த உடனே நம்ம ஆள சந்தோஷத்தை பிடிக்கவே முடியல. ஆனால் மனசு சும்மா இருக்குமா சொல்லுங்க மனுஷனுக்கு? அந்த 100 பவுண்டை எடுத்துகிட்டு போய் அடுத்த ரேஸ், அதான் அந்த ரேஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்த ரேஸில் 8ஆம் நம்பர் குதிரை மேலே கட்டினான். இது வேற குதிரை, அப்போ ஜெயிச்ச குதிரையில் இது அடுத்த ரேஸில் இருக்கிற 8ஆம் நம்பர் குதிரை மேலே கட்டினான். என்ன நடந்தது? அதுதான் இன்றைக்கி கடைசியாக வந்தது. இருக்கிற 100 பவுண்டு கையில் வந்து அத்தனை காசையும் செலவழிச்சிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தான். ஆனால் பாருங்களேன், என்னவோ அவனுக்கு அன்றைக்கி அவ்வளோ வருத்தமாலாம் இல்லை.
மனசுல இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. ஒரு பணக்கார பொண்ணு அவ்வளோ தேடி வந்து என்னை பார்த்துருக்காளுன்னு சொல்லி அதுக்கப்புறம் 2-3 தடவை ஆஸ்கியாட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தான். எங்கேயாவது அவளுடைய தரிசனம் கிடைக்குமான்னு தான், வேறு எதுக்காக. 2-3 முறை போனப்புறம் 4வது முறை அதே மாதிரி அந்த விஐபி பாக்ஸு முன்னையும் பின்னையும் உலாவிக்கிட்டே இருந்தபோது அதே பொண்ணு அவள் இவனை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இவனுக்கு கை காலெல்லாம் உதறுது, பேச்சே வரலை. அவன் ரொம்ப நாள் தெரிஞ்சவனை மாதிரி இவனை பார்த்து ஹாய் அன்னைக்கு ஜெயிச்சியா நீ அப்படின்னு கேட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி 8ஆம் நம்பர் குதிரையில் கட்டினேன், அந்த குதிரை தான் ஜெயிச்சுது அப்படின்னு இவன் பயந்துக்கிட்டே சொன்னான். உன் பேர் என்ன அப்படின்னு அவன் கேட்டான். என் பேர் ஜெரமி, அதுதான் என்னோட பேர், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப பவ்யமாக கேட்டான். ஐம் அரபெல்லா வாரிக் அப்படின்னு சொன்னான். அந்த பேரெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இவனுக்கு இருந்தது. இந்த ஃபேஷன் மேகசினில் அப்புறம் ரொம்ப பிரபலமானவர்களுடைய பேர்லாம் வரும்ல பத்திரிக்கையில், பேஜ் 3ன்னு அதை சொல்லுவான், அதிலெல்லாம் கேட்ட ஒரு பேர் மாதிரி அவனுக்கு இருந்தது. ஆனால் யாருக்கு சரியாக அவனால் நினைவுபடுத்தி பார்க்க முடியல. அப்புறம் சொன்னால் பயந்துக்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி அடுத்த ரேஸ்லேயும் 8ஆம் நம்பர் குதிரை மேலே கட்டினேன், ஆனால் அது ஃபுல்லாக படுத்துருச்சுன்னா. பயங்கரமாக சிரிச்சிட்டா அவள். சிரிச்சிட்டு நான் முதல் ரேஸில் 8ஆம் நம்பர் குதிரை மேலே கட்ட சொன்னால் நீ அடுத்த ரேஸில் கட்டினியா, நீங்கள் எப்படி அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க, அந்த குதிரை தான் ஜெயிக்கும்னு முதல் ரேஸில், ஏன்னா அது எங்கள் அப்பாவோட குதிரை, அது எவ்வளோ நல்லா உண்டுன்னு எனக்கு தெரியும் தானே அப்படின்னு அவள் சொன்னான். குதிரையே, அதுவும் ரேஸ் குதிரையே வச்சுக்கிற அளவு பணக்கார அப்பா இருந்தால் ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படித்தான் அவள் இருந்தாள். அப்புறம் சரி இதோட அவள் போயிடுவான்னு ஜெரமி நினச்சான். ஆனால் அவள் போகலை. நீ இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு எதாவது ப்ரோக்ராம் இருக்கா ஜெரமி அப்படின்னு கேட்டான். எனக்கு பார்க்குற மாதிரி இருக்குது, எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடலாம் தானே, இன்னைக்கு ஒரே நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா. அப்போ நம்ம டின்னர் போகலாமா, ரிட்ஸ் ஹோட்டலுக்கு வந்துடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டா. இவன் வாழ்க்கையில் முன்னாடி ரிட்ஸ் ஹோட்டலில் காலடி கூட எடுத்து வச்சதில்லை, அங்கெல்லாம் இவனை உள்ளே விடுவாங்களான்னு கூட இவனுக்கு தெரியல. ஆனாலும் போய் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனுடைய நல்ல ஷர்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரிட்ஸ் ஹோட்டலில் அந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் நின்னா அதே மாதிரி கரெக்டாக அவள் சொன்ன மாதிரி 8 மணிக்கு வந்து இவனை உள்ளே கூட்டிகிட்டு போனா. அந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லலாம் டேபிள் ரிசர்வ் பண்ணியிருந்தா தான் சாப்பிட முடியும். நாம் போகிற மாதிரி இந்த சாரதா கப்பு இந்த ஹோட்டலில் நேராக உள்ளே போனோமா, சேரில் உட்காந்தோமா, ஏப்பா 2 இட்லி 1 வடை, அதெல்லாம் அங்கே முடியாது. ரிசர்வேஷன் இருக்கணும், போய் உட்காரணும், அதுக்குன்னு பலவிதமான பந்தாக்கள் இருக்குது. இவன் போயிட்டு எங்கள் 2 பேருக்கு டேபிள் வேணும்னு கேட்டான். டு யூ ஹேவ் அ ரிசர்வேஷன்? நோ ஐ டோன்ட் ஹேவ் அ ரிசர்வேஷன் அப்படின்னு இவன் சொன்னான். பக்கத்தில் இருந்த அரபெல்லா கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரை பார்த்து ஐ எம் அரபெல்லா வாரிக், மிஸ்டர் வாரிக்ஸ் செகண்ட் டாட்டர் அப்படின்னா. அடுத்த நிமிஷம் கேள்வி கேட்காம அவங்களுக்கு ஒரு அழகான நல்ல கார்னரில் இருக்கிற 2 டேபிளை ஒரு டேபிளை கொடுத்துட்டாங்க. அவளோட செல்வாக்கு என்னன்றது அவனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, அவளுடைய அப்பாவோட செல்வாக்கு என்னன்றது அவனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. இவருக்கு பக்குங்குது, ஏன்னா நிறைய காசு கட்டுற அளவு இல்லை. அவரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணமுமே கூட ஒரு டின்னருக்கு போதாது மாதிரி அவனுக்கு இருந்தது. ஆனால் அரபெல்லா வந்து இவன்ட்ட முதல்லையே இவனுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டான், நீ பயப்படாத, நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன், அப்படியே பில் வந்தாலும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு நிம்மதியாச்சு. அதே மாதிரி பில் அவளே ஷேர் பண்ணிக்கிட்டா. சரி இதோட இது முடிஞ்சதுன்னு ஜெரமி நினச்சான். சில பணக்கார பொண்ணுங்கள்லாம் இது செய்வாங்க தானே, முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட்டிகிட்டு, அது பிளைண்ட் டேட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட்டிகிட்டு அவங்களோட ஏதாவது டின்னருக்கு போகுது, சினிமாவுக்கு போகுது, அதோடு அது முடிஞ்சு போயிடும், அதுக்கு மேலெல்லாம் அது ஒன்றும் நீடிக்காது அப்படி தான் நினச்சான். ஆனால் அரபெல்லா அவனை பார்த்து சண்டே அன்னைக்கு சினிமா போகலாமான்னு கேட்டுட்டா. இப்படி தான் ஆரம்பிச்சது. ஒரு வாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 5 தடவை அவன் மீட் பண்ணிட்டான். அவளுடைய வீட்டுக்கு கூட அவனை கூட்டிகிட்டு போனான். ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் அப்பாவோடைய பெரிய மாளிகையில் நான் இருக்கிறது இல்லை, இது ஒரு சின்ன வீடு, இது எனக்கு இங்கே அந்த மாளிகையில் இருக்கிறது எனக்கு போர் அடிச்சு போச்சு. பிறந்ததுலேருந்து அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து எங்கே பாரு சர்வெண்ட்ஸாக இருக்காங்க, வீட்டு வாசலில் 10 கார் நிறுத்திருக்கு, எனக்கு அந்த லைஃப் போர் அடிச்சதுனால நான் இந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவளுடைய எளிமையை நினச்சி ஜெரமி அப்படியே பூரிச்சு போனான். அவளோட வீட்டுக்கும் 2-3 தடவை போயிட்டு வந்த பிறகு தான் அந்த அதிசயம் நடந்தது. ஒரு நாள் ஜெரமிட்ட சொன்னா, நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ நம்ம பழகிட்டோம், இந்த 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 12 நாள் நம்ம மீட் பண்ணிட்டோம், நீயா வந்து சொல்லுவான்னு பார்த்தா நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறே,
இவனுக்கு கையெல்லாம் பதறி போச்சு. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. நான் இது கூடவும் ஒருத்தர் சொல்லித்தர முடியும். யூ டோன்ட் ரியலைஸ் தட் ஐ லவ் யூ அப்படின்னு அவளே சொன்னான். அவளே சொன்னோடனே இவன் என்ன பண்ணுவான், அப்படியே மயங்கி போய் அவங்கள இங்கிலீஷ் ஸ்டைலில் ஒரு காலை முட்டி போட்டு மடக்கி அவள் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு இவனு ப்ரப்போஸ் பண்ணான். ரொம்ப சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம கல்யாணத்துக்கு எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் வேகமாக நடக்கணும், எங்கள் அப்பா பயங்கரமாக செலவிச்சு திருமணம் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா. இப்போ தான் ஜெரமிக்குள்ளே இருக்கிற அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம்லாம் ஒரு முடிவுக்கு அவனோட அறிவு வேலை செஞ்சுது. ஒரு பெண்ணே லவ் யூன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கலான்னு சொல்கிற போது ஒரு ஆண்மகன் என்ன செய்யணும், ஒன்றாவது செய்யணும். நிச்சயதார்த்தம், அதாவது என்கேஜ்மெண்ட் ரிங்காவது அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்குற அளவு என்கிட்ட ஏற்று பண்ணோன்னு ஜெரமி யோசிச்சான். இருந்தாலும் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் கதவை தட்டுற போது ஜெரமி விட்டுறாத, அப்பாவினுடைய சொத்து முழுக்க பாதியாவது இவளுக்கு வர இவ 2வது பொண்ணுன்னு சொல்லியிருக்கா. அதனால கடனை உடனே வாங்கி தலையை அடகு வச்சாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்கையாவது நீ காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துடுடா அப்படின்னு உள்ள மனசாட்சி சொல்லிச்சு. உடனே ஜெரமி அவளை பார்த்து, அரபெல்லா, ஐ வாண்ட் டு கெட் அன் எக்ஸ்பென்சிவ் என்கேஜ்மெண்ட் ரிங் ஃபார் யூ அப்படின்னா. அப்போ அரபெல்லா அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டு நீளமாக பேசினான். என்ன சொன்னா, ஆமாம் பின்ன என்ன நினச்ச, எக்ஸ்பென்சிவ் என்கேஜ்மெண்ட் ரிங் எனக்கு வேணும், அதை நீ எனக்கு போட்டால் தான் என்னுடைய செட். அவள் அடிக்கடி அதை சொல்லுவாள், எங்கள் செட்டில், அதாவது அந்த பணக்கார நண்பர்களினுடைய குரூப்பை அவள் செட் அப்படின்னு சொல்லுவாள். எங்கள் செட்டில் கொஞ்சமாவது உன்னை மதிக்கணும்னா நீ எக்ஸ்பென்சிவ் என்கேஜ்மெண்ட் ரிங் எனக்கு போட்டு தான் ஆகணும். ஆனால் எனக்கு தெரியும் உன்ட்ட பணம் இல்லைன்னு, நீ ஒரு பேங்க்கில் கேஷியர்ன்றதும் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் என்னை ஏமாத்தலையே. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை காசு கொடுத்தலாம் வாங்காதப்பா, வேஸ்ட்டு. ஏதாவது ஒரு கடையில் புகுந்து நம்ம திருட வேண்டியது தான் அப்படின்னு அசராம சொன்னால் ஜெரமிக்கு கையில் நடுங்கி போச்சு. தமாஷ் பண்ணுறியா அரமேல, என்ன சொல்ல, எவ்வளோ பணக்கார பொண்ணு நீ போய் திருடுறதுலாம் சொல்லணும். அவர் சொன்னால் அப்படி தான் இப்போ திருடணும், இந்த சாதாரண கடையெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் நம்ம திருடக்கூடாது, ஏன்னா அவங்களே பெரிய ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு கிடையாது. பட் ரொம்ப பெரிய நகை கடைலாம் இருக்குது பாரு, அங்கே அவங்களே திருட்டுத்தனம் தான் செய்கிறாங்க. அவங்க ஒரு ஜுவல்லை எந்த விலைக்கு வாங்குறாங்க, அதை நமக்கு எந்த விலைக்கு விற்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? பிராண்டு தான், அந்த பிராண்டுக்காக பல மடங்கு விலையை ஏற்றி விற்கிற இவங்களுடைய கடையில் நாம் திருடுறதில்ல தப்பே கிடையாதுன்னு அரபெல்லா சொன்ன போது ஏற்கனவே பாதி மயக்கத்தில் இருந்த ஜெரமி அதை நம்பாமல் இருப்பானா. அவள் சொன்னால் அதுதான் வேத வாக்கு, அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஆள் போயாச்சுல்ல. அதனால் அப்படியா, எங்கே போய் நம்ம திருட போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம திருட போகிறதில்ல, நீ தான் திருட போகிற, என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரும். நம்ம பிளானில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ அந்த ஃபஸ்ட் பார்ட்டு செய்வ, செகண்ட் பார்ட்டு நான் போய் கவனிச்சுப்பேன்னு அரபெல்லா சொல்கிறான். அடுத்த ஒரு வாரம் முழுக்க ஜெரமிக்கு டியூஷன் தான். என்ன செய்யணும், எப்படி போகணும், அந்த கடைக்குள்ளே எங்கே நுழையணும். என்ன கடை தெரியுமா? டெபர்ஸ், மிகப்பெரிய வைர நகைகளை விற்கிற அந்த கடை. அங்கே தான் போகிறோம். உள்ளே போன உடனே என்ன இருக்கும், யார் என்ன கேட்பாங்க, எல்லாத்தையும் கிளிப்பிள்ளைக்கு பாட சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஜெரமி என்னதான் மக்கா இருந்தாலும் நல்ல மாணவன், அவள் சொல்கிறது எல்லாத்தையும் மனசில் பதிய வச்சுக்கிட்டான். இப்போ அவள் சாவி கொடுத்தா டிக்கெட்டு போடுறவங்கள பொம்மை அந்த மாதிரி ரேஞ்சுக்கு அவன் வந்துட்டான். இப்படி அழகான பொண்ணு, இவ்வளவு பணக்கார பொண்ணு அவனுக்காக அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க காத்திருக்கிற போது அவன் சொல்லுபடி கேட்கறதுல என்ன தப்புன்ற மனநிலைக்கும் வந்துட்டான். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அவங்க 2 பேரும் அதுக்கு முந்தின நாள் சந்திச்சிருக்காங்க. அன்றைக்கி அரபெல்லா அவன்கிட்ட என்ன கொடுத்தானா, நீ உன்னோடைய ட்ரெஸ்ஸு உன்னோடைய ஷர்ட்லாம் போட்டுட்டு போனால் அந்த கடைக்குள்ளே நுழையவே முடியாது. நீ என்ன சாதாரண கடை நினச்சி உள்ளே போய் உட்காந்தா ஒரு சவரனில் ஒரு செயின் எடுங்கன்னு, அந்த மாதிரி கடை கிடையாது. நீ வாசலில் நிற்கிற போது நீ யார், உன்னோட சரித்திரம் என்னன்னு கேட்டு நீ வாங்கக்கூடிய தகுதி உனக்கு இருந்தால் தான் உள்ளவே அவங்க விடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீ என்ன ஷர்ட் போட்டிருக்க, உன்னுடைய வாட்ச் என்ன வாட்ச்சு, நீ கையில் கஃப்லிங் என்ன கஃப்லிங் போட்டிருக்க, உன் டை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பிராண்டட் டை பிராண்டட் ஷர்ட்டு இதெல்லாம் நீ போட்டிருந்தா தான் உன்னை உள்ளே விடுவாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லையா அரபெல்லாம், நான் என்ன பண்ணுவேன், நான் தரேன் கவலைப்படாது, இல்லை எங்கள் அப்பாவோடது, இந்த ரேடோ வாட்ச் வச்சுக்கோ, இந்த வாட்சை போட்டுக்கோ. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கஃப்லிங்ஸை கொடுத்தா, இதையும் நீ போட்டுக்க. ஷர்ட்டு உன்னோட ஷர்ட்டே பரவாயில்லன்னா புது ஷர்ட் வாங்கிக்க. டை மாத்திரம் நான் தரேன்னா, டை ரொம்ப முக்கியம்ப்பா,
நீ பிராண்டட் டை போட்டால் தான் அவங்க உள்ளே விடுவாங்க. ஈட்டானியன் டைன்னு ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த ஒரு டை. இது வந்து எங்கள் அப்பாவோட டை, நான் உனக்காக இதை திருடிட்டு வந்திருக்கேன், இதை நீ வச்சுக்க, எல்லாத்தையும் வேலை முடிஞ்சாலும் திருப்பி கொடுத்தணும், இல்லை எங்கள் அப்பா தேட ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னா எல்லாத்தையும் பொக்கிஷம் போல் வாங்கிட்டான். இதுக்கப்புறம் நீ என்னை சந்திக்கக்கூடாது, நீ என்கிட்ட பேசக்கூடாது. நாளைக்கு வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ரிட்ஸ் மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் நம்ம சந்தித்தா நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க. இங்கே சிசிடிவி கேமரா இருக்கும், நம்மளை படம் பிடிக்கும். அதனால் இந்த சிசிடிவி கேமராலாம் இல்லாத ஒரு சாதாரண சின்ன ரெஸ்டாரண்ட்டு, அது என்ன ரெஸ்டாரண்ட்டுன்னு அவளே சொல்லிட்டா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, அங்கேயும் நம்ம ஒன்றா உட்காரக்கூடாது. நீ வந்து முன் சீட்டில் உட்காரு, நான் உனக்கு முதுக காமிச்சிட்டு பின் சீட்டில் உட்காந்துருப்பேன். நீ வந்து இதெல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம நம்ம 2-3 நாள் சந்திக்கவே கூடாது. அதுக்கு பிறகு நம்ம சந்தித்து என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ எனக்கு ரிங்கை கொடுக்கலாம் அப்படின்னு அரபெல்லா சொன்னான். அப்பாள் ஒரே பரவசத்தில் இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் அவள் சொல்லி கொடுத்தபடி அதே மாதிரி விலைய இந்த ஷர்ட்டு, அப்புறம் கஃப்லிக், ரேடோ வாட்சு, அப்புறம் முக்கியமாக ஈட்டானியன் டை எல்லாத்தையும் போட்டுட்டு டிபேர்ஸ் வாசலில் போய் நிற்கிறான். அவள் சொல்லி கொடுத்த மாதிரியே இவனை உடனேலாம் அவங்க உள்ளே விட்டுருல, ஏற இறங்க பார்த்து இவன் ஃபோட்டோ எல்லாத்தையும் சிசிடிவியில் பதிவு எடுத்துக்கிட்டு இவன் போட்டிருக்கிற டையை பார்த்துட்டு சரி பெரிய ஆள் தான் அப்படின்னு நம்பி உள்ளே விட்டாங்க. அந்த மேனேஜர் வந்து பார்த்து கை குலுக்கி உள்ளே அழைச்சிட்டு போனார். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நான் அது எல்லா அரபெல்லாம் எழுதி கொடுத்த வசனத்திலே இருந்தது தான். இவன் சொன்னால் ஐ எம் கெட்டிங் என்கேஜ்ட், ஸோ நான் என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறான். 2-3 அடுக்கு கடந்து அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய டேபிள் மேலே கருப்பு வெல்வெட் கிளாத் பரப்பி இவனை ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு மேனேஜர் இன்னொரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. அப்புறம் இப்படி கை தட்டுறாரு. அந்த உள்ளேருந்து வந்து அழகழகான மோதிரங்கள் இருக்கிற இந்த சின்ன சின்ன ஷெல்ஃப்ஸ், அந்த ரேக்ஸை வந்து கொடுக்குறாங்க. அவள் சொல்லி கொடுத்த மாதிரியே அவள் எல்லாத்தையும் பார்க்குறான். ஏன்னா எது அவளுக்கு வேணுன்றதை அவள் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டான். திருட போகிறோன்றது மாத்திரம் இல்லை, எதை திருடணுன்றதையும் அரபில் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டா. எப்படி செலக்ட் பண்ணேன்னா டிபேர்ஸோடைய கேட்டலாகை எடுத்து 43ஆம் பக்கத்தை தர அப்படின்னு ஜெரமிட்ட சொன்னான். 43ஆம் பக்கத்தை தரத்த உடனே அதில் இருந்த ஒரு குறிப்பிட்ட டைமண்ட், ஒரு எல்லோ கட் டைமண்ட் ஒன்று, இதுதான் எனக்கு வேணும், இந்த டைமண்ட் ரிங்கை தான் நீ அங்கேருந்து திருட போகிற. அதனால் ஜெரமிக்கு நல்லா தெரியும் இப்போ கடையில் இருக்கும்போது என்ன வேணும். ஆனால் முதல்ல அதை கேட்க முடியாதுல்ல. அதனால் சஃபேரில் ஏதாவது ஒன்று கொடுங்க, எமரோல்டில் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையாக பார்க்குற மாதிரி பார்த்து 10-15 இதை பார்த்துட்டு கடைசியாக டைமண்டில் ஏதாவது இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டு அந்த பர்டிகுலர் எல்லோ டைமண்ட் அப்படி கண்ட வரைக்குது, மின்னு அதனுடைய ஒளி. இந்த டைமண்டை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஜெரமி வந்து கேட்குறான். அவர் உடனே இது எங்களுடைய சொந்த சுரங்கம், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற எங்களுடைய சொந்த வைர சுரங்கத்திலிருந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்த வெரி ரேர் அண்ட் ப்ரெஷியஸ் எல்லோ டைமண்ட், 18.4 கேரட். இது உலகத்திலேயே மிகச்சிறந்தம் தான் இருக்கும். இதனுடைய விலை மோர் தேன் 100,000 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஊர் மதிப்புக்கு கிட்டத்தட்ட கோடியை தொடுதுன்னு வைங்களேன். இவன் வந்து அந்த டைமண்டை பார்த்துட்டு எனக்கு இது ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஒன் ஃபார் மை பிரைட். ஏன்னா அவள் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், அவளுக்கு வந்து இவ்வளவு விலை மதிப்புள்ளதை தான் நான் வந்து கொடுக்க முடியும். பட் எனக்கு வந்து டைமண்ட்ஸை பற்றி நிறைய தெரியும். இதெல்லாம் அவள் எழுதி கொடுத்த வசனத்தில் இருக்கிறது தான் இவன் ஒப்பிக்கிறான். எனக்கு டைமண்ட்ஸை பற்றி நிறைய தெரியும். இந்த கட்ஸ் எல்லாம் டைமண்டில் கட்ஸ் இருக்குல்ல, அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக எனக்கு அந்த ஒரு பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கொடுங்க, லூப் அப்படின்னு அது சொல்லுவாங்க. அந்த லூப்புன்ற வார்த்தையை வந்து வைர வியாபாரிகள் பயன்படுத்துகிற ஒரு ஸ்பெஷலான வார்த்தை இது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த மேக்னிஃபைங் கிளாஸை ஜெரமி கேட்ட உடனேயே அந்த மேனேஜர் வந்து நினச்சிக்கிட்டாரு, இவனுக்கு வைரங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு, சரியான கேள்விகளை இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 1 minute அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூப்பை எடுத்துகிட்டு வரதுக்காக அவர் போகிறாரு. பக்கத்திலே தான் இருக்குது, ரொம்ப தள்ளி இல்லை, ஒரு அடுத்த ஷெல்ஃபில் இருக்குது. அந்த லூப்பை எடுத்துகிட்டு வந்து இவன்கிட்ட கொடுக்குறாரு. இவன் அந்த லூப்பை கையில் வாங்கிட்டு சரி டைமண்டை கொடுங்க அப்படின்னு இவன் வந்து அந்த மேனேஜரை பார்த்து கேட்குறான். இப்போ தான் மேனேஜருக்கு தூக்கி வாரி போடுது. இங்கே தானே இருந்தது டைமண்டு? இல்லையே, என்கிட்ட இல்லையே, நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகிறீங்களே சார், நல்லா பாருங்கள் சார் அப்படின்ற அந்த மேனேஜர். அப்புறம் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் அலாம் பெல்ல அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு யூகிச்சு அவங்க அதற்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டவங்க தானே அவ்வளோ பெரிய கடையில் வேலை செய்ய முடியும். ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் எமர்ஜென்சி அலாம் பெல்ல அடிச்சிட்டாரு.
அவர் அந்த அலாம் பெல்ல அடித்த உடனே எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு படப்படன்னு 5 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து ஜெரமியை சுற்றி நின்றுவாங்க. ஜெரமி அரபெல்ல சொல்லி கொடுத்த மாதிரி வாட்ஸ் ஹேப்பனிங், எதுக்காக என்ன சுற்றி எல்லாரும் நிற்கிறீங்க, என்ன நடக்குதுன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, என் சித்தப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த டயலாக்லாம் சொன்னால் அவங்க அதுக்கெல்லாம் ஒன்றுமே மயங்கலை. நான் அவங்ககிட்ட கடைசி முறையாக கேட்குறேன், நான் அந்த பூதக்கண்ணாடி மேக்னிஃபைங் கிளாஸை எடுத்துகிட்டு வரேன், போகிறப்போது அந்த டைமண்ட் ரிங்கை இங்கே வச்சுட்டு தான் நான் போனேன், நான் திரும்பி வர்றப்போது நீ அது அங்கே இல்லை, அது உன்கிட்ட இருந்தால் கொடுத்துரு, இல்லாட்டா நாங்கள் போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன ஜெரமி கொஞ்சம் கூட பதட்டலாம், ஏன்னா அவன் எங்கே நிற்கணுன்றதை கூட அரபில் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. எந்த இடத்துல டிவி கேமராவுடனுடைய டைரக்ட் இது அவன் மேலே படாதுன்ற அளவு அவன் சொல்லி கொடுத்துருக்கா. அந்த இடத்துல தான் அவன் நின்றுட்டுருக்கான். அதனால் அவன் கொஞ்சம் கூட பயப்படாமல், நீ தான் அதை எடுத்துகிட்டு போன, கையோடு எடுத்துகிட்டு போன, இப்போ என் மேலே நீ பழிய போட பார்க்குற, நான் உன் மேலே கேஸ் போடுவேன், டிஃபமேஷன் கேஸ் போடுவேன், நீ என்ன கேஸ் வேணால் போடு, இது சாதாரண டைமண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து ஜெரமியை கூட்டிகிட்டு போகிறான். வரும்போது எவ்வளவு மரியாதையாக கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட தரன்னு நாயை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போனாங்க. ஒரு தனி ரூமில் ஜெரமியை போய் நிற்க வச்சுட்டு செக்யூரிட்டி சீஃப் வந்துட்டார். அவர் முன்னாடி இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் இவனை இறங்க பார்த்துட்டு இந்த பாரு, இதெல்லாம் திருடிட்டு இங்கேருந்து தப்பிச்சுட்டு போக முடியும்னு கனவுல கூட நீ நினைக்காத அப்படின்னு சொன்னார். ஜெரமி வந்து நான் இதுக்கு தப்பிச்சுட்டு போனோம், நான் எல்லாத்துக்கும் தயாராகதானே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவனுடைய மனக்கண்ணில் ஒரு நிமிஷம் ஒரு காட்சி வந்தது. அரபெல்லா அவனுக்கு ரேடோ வாட்ச் கொடுத்தா, அதுக்கப்புறம் கஃப்லிக்ஸை கொடுத்தா, அந்த ஈட்டானியன் டையை கொடுத்தா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருளை அரபெல்லா கொடுத்தா. என்ன அது? ஒரு சூயிங்கம். அந்த பேக்கெட்டிங் கொடுத்தா. ஜெரமி கடைக்குள்ளே போகிற போது ரேடோ வாட்ச் கட்டிக்காமல் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் சூயிங்கம்மை சாப்பிடாமல் போகாதன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் கடைக்குள்ளே நுழைஞ்ச நிமிஷத்துலேருந்தே வாயில் ஒரு சூவிங்கம்மை மென்னுக்கிட்டே தான் ஜெரமி உள்ளே வந்தான். அந்த மேனேஜரோட பேசுகிற போது அந்த சூவிங்கத்தை மென்னுக்கிட்டே தான் அவன் பேசினான். இப்போது அது மெல்ல மெல்ல அவனுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. இந்த சூவிங்கம்மை சுவைச்சிக்கிட்டே இருக்கிற போது நம்ம மனசில் இருக்கிற பயம் அதெல்லாம் கொஞ்சம் போகிற மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஒன்று இருக்கும். அந்த காட்சியை வந்து ஜெரமி மனுக்கள் முன்னால் நினச்சி பார்த்தான். அந்த தைரியம் தனக்கு திரும்ப வரணும்னு நினச்சிட்டு அதே தைரியத்தோட செக்யூரிட்டி கார்டோட முகத்தை பார்த்து, இப்போ என்ன சொல்கிறீங்க, நான் திருடிட்டேன்னு சொல்கிறீங்களா, நான் யார் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது நாளைக்கே பேப்பரில் வந்து உங்கள் கடையோடைய பேரை சந்தி சிரிச்சுப்போம். அந்த ஆள் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை, என்ன வேணால் சந்தி சிரிக்கட்டும், 1 கோடி ரூபாய் விலையுள்ள ஒரு வைர மோதிரத்தோடு நீ வெளியில் போயிடுவோம், நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா, நான் இப்போ உன்னை சோதனை போட போகிறேன், நீ ஏதாவது தகராறு பண்ணினன்னு சொன்னாக்க உன்னை அடிக்கவும் நான் தயங்க மாட்டேன். அடிக்கிற மாதிரி 5 பேர் நின்னாங்க. ஜெரமி கூட நினச்சா கட்டாயமாக இவங்க என்னை அடிப்பாங்க. அரபெல்லாம் அதுக்கும் அவனை தயார்படுத்தி அமைச்சிருந்தான். அடிப்பாங்களே தவிர கொல்லலாம் மாட்டாங்க, நீ அதனால் ரொம்ப பயப்படாத, அடி வாங்கினா கூட பரவாயில்ல, ரத்த காயத்தோடு வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்ற அளவு சொல்லி வச்சுருக்கான். அதனால் அடி வாங்கிறதுக்கும் தயாராக தான் இப்போ அவன் இருந்தான். ஆனாலும் கொஞ்சம் பந்தாவுக்காக என்னோட லாயரை நான் கூப்பிட போகிறேன், எவனையும் நீ கூப்பிட முடியாது, நாங்கள் முழுசாக ஒரு சோதனை போடுற மட்டும், அவனையும் நீ யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி 5-6 பேர் சோதனை பண்ணாங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாருங்க, ஒரு தெருவில் உட்காந்து வச்சு 7 பேர் அடித்தாங்க, அப்புறம் ஆட்டோவில் ஏற்றி இன்னொரு தெருவுக்கு அனுப்பிச்சு அங்கே அடித்தாங்க. அந்த மாதிரி தான் அடுத்த 3 மணி நேரத்துக்கு ஜெரமியை இண்டு இடுக்கு இன்ச்சா சோதனை போட்டாங்க. அவனோட ஷர்ட்டு, அவனோட பேண்ட்டு, அவன் சாக்ஸு, அவனோட ஷூ, அவனோட கஃப்லிங்ஸ், அவனோட டை, அந்த டைக்குள்ளே ஏதாவது புதைச்சி வச்சுருக்கானா, சட்டையோடைய காலரில் ஏதாவது மறைச்சி வச்சுருக்கானா, அவனோட கை, அவனுடைய உடல் உறுப்புகள் வாய்க்குள்ளே போட்டிருக்கானா, தலையை முழுக்க ஒருத்தன் கலைச்சி பார்த்துருக்கானா பாருங்களேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சோதனை நடந்த பிறகு ஒன்றும் கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போலீஸை வர வச்சாங்க. போலீஸ் வந்த போதும் ஜெரமி என்ன சொன்னால் போலீஸ்கிட்ட, ஐ நோ மை ரைட்ஸ், என்கிட்ட எதுவுமே இல்லை, இவங்க 4 மணி நேரமாக சோதனை போட்டிருக்காங்க, இதுக்கு பிறகு நீங்கள் வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாக்க இது வந்து உடனடியாக உங்கள் மேலே நான் கேஸ் போடுவேன், எந்த முகாந்திரமும் இல்லாமல் என் மேலே நீங்கள் வழக்கு போட முடியாது. இந்த லா பாயிண்ட்லாம் ஜெரமிக்கு தெரியுமா, அரபில் சொல்லி கொடுத்துட்டான். அவன் எல்லாம் சொல்லி முடிச்சப்புறமா போலீஸும் வந்து அவங்க பங்குக்கு சோதனையை போட்டுட்டு 4.5 மணி நேரத்துக்கு கழித்து ஜெரமி வெளியில் அனுப்பிச்சாங்க.
உள்ளே போகும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனவன் எதுவுமே இல்லாமல் சட்டையெல்லாம் கலைஞ்சு தலையெல்லாம் கலைஞ்சு ஆனால் மலர்ந்து சிரித்த முகத்தோடு வெளியில் வந்தான். இல்லாத ஒரே விஷயம் அந்த சூயிங்கம் மட்டும்தான், மற்றபடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அன்னைக்கு வந்துட்டு நேராக போய் அரபெல்லா சொல்லி இருந்த அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டில் போய் உக்காந்துக்கிட்டான். அங்கே போய் உட்கார்ந்த பிறகு அரபெல்லா அவரை பார்க்காத மாதிரி அந்த பக்கம் சீட்டில் உட்காந்துருந்தா. வார்த்தைகளை கூட ரொம்ப எண்ணி தான் பேசினா. எவ்ரிதிங் ஹஸ் பிளான்ட் அப்படின்னு கேட்டா. எஸ், எவ்ரிதிங் ஹஸ் பிளான்ட் அப்படின்னு ஜெரமி சொன்னான். குட், நவ் யூ ரிட்டர்ன் த ரேடோ வாட்ச். உடனே அந்த வாட்ச்சு, அப்புறமா அந்த கஃப்லிங்ஸு, அதுக்கப்புறம் அந்த டையையும் கழட்ட போனான். அவர் சொன்னால், இந்த டையை நீ கழட்ட வேணாம், இந்த ரெஸ்டாரண்ட்டில் டையை கழட்டு நீ என்கிட்ட கொடுத்தா அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அதனால் அது பரவாயில்ல, இது ரெண்டுத்தையும் உன் சீட்டில் வச்சுட்டு நீ எழுந்து போயிடுன்னு சொல்லிட்டான். அந்த ரெண்டுத்தையும், அந்த வாட்சையும் கஃப்லிங்ஸையும் அவனோட சீட்டில் வச்சுட்டு அவன் எழுந்து போயிட்டான். அரபெல்லா அந்த பக்கம் போகிற மாதிரி போய் அதை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு அவளும் வெளியில் போயிட்டான். அவள் சொல்லியிருக்காள், இனிமேல் நம்ம சந்திக்கவே கூடாதுன்னு. ஏன்னா இதுக்கு பிறகு தான் பார்ட் 2 ஆரம்பிக்குது. பார்ட் 1 தான் ஜெரமியோட வேலை, பார்ட் 2 அரபெல்லாவோட வேலை. அன்னைக்கு லஞ்ச் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதே கடையினுடைய வாசலில் கிட்டத்தட்ட கடை மூட போகிற நேரத்துக்கு முன்னாடி அரபெல்லா போய் நின்னா. அவளை பார்த்த உடனேயே அவளுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ், பிராண்டட் ஹேண்ட்பேக்கு, ஒரு கேள்வி கேட்காம அவளை உள்ளே அனுமதிச்சாங்க. ஆனால் பழைய மேனேஜர் இப்போ இல்லை, பாவம், அவருக்கு வேலை இருந்ததோ இல்லையோ சொல்ல முடியாது. இன்னொரு மேனேஜர் வந்து அரபெல்லாவை ரிசீவ் பண்ணாங்க. அரபெல்லா சொன்னால், எனக்கு வந்து டைமண்ட் மோதிரம் ஏதாவது நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி கைத்தட்டி ட்ரேஸை வரவழைச்சு எல்லா டைமண்டையும் காமிச்சாங்க. அந்த டைமண்ட் இருக்காது தானே அப்போ. அவள் பார்த்து வச்ச அந்த கேண்டிஸ் எல்லோ டைமண்ட் 18.4 கேரட் டைமண்ட் அப்போ அதில் இல்லை. மற்ற டைமண்ட்லாம் பார்த்துட்டு அந்த மேனேஜர்கிட்ட, என்ன ஒன்றுமே சரியா இல்லை, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. அவரும் போய் ஒரு 10 ட்ரேவை எடுத்துகிட்டு வந்தார். எதுவுமே தனக்கு பிடிக்கலன்னு அரபெல்லா சொல்லிட்டா. சொன்னால், நான் ஒன்று செய்கிறேன், நாளைக்கு என் ஹஸ்பண்ட் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரோட நான் வரேன், நாங்கள் 2 பேரும் வந்து எங்களுக்கு பிடிச்ச மோதிரத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், இப்போ நான் பார்த்த எதுவுமே எனக்கு பிடிக்கல, ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அரபெல்லா வெளியில் போயிட்டா. வெளியில் போகும்போது அவளுக்கே இதயம் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுது. ஜெரமியை இந்த வழியாக கூட்டிகிட்டு போன போது தரன்னு இழுத்துட்டு போனது, அவன் கழுத்தை பிடிச்சி தள்ளினது, அவன் இனி அணுவாக சோதனை போட்டது, அதெல்லாம் அவளுக்கு தெரியும் தானே. தண்ணியும் அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்களோ அப்படின்னு நினச்சா. ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லலை, டபுள் சல்யூட் அடித்து அவளை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அரபெல்லா வெளியில் வந்தாள். வெளியில் வந்து அவளுடைய காரில் ஏறினான். காரில் ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு காரை நிறுத்தி ஆசை தீர அந்த அழகான கேண்டிஸ் எல்லோ டைமண்ட் ரிங்கை தன்னுடைய முகத்தில் மலர்ந்த சிரிப்போடு பார்த்து 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 ரசித்தா. ஜெஃப்ரி ஆர்ச்சர் கதைக்கு ஒரு பின் குறிப்பு மட்டும் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நடந்த பிறகு 4 நாள் கழித்து வழக்கம் போல் ஜெரமி வந்து ரொம்ப உஷார் பார்த்து தான் அவள் சொல்லியிருக்கான், 4 நாள் நம்ம சந்திக்கவே கூடாது. 4 நாள் கழித்து அவளுக்கு ஃபோன் செஞ்சு பார்க்குறான். அந்த நம்பரே இல்லைன்னு வருது. அவள் வழக்கமாக வரக்கூடிய ஆஸ்காட்டு, ரிட்ஸ் ஹோட்டல் எல்லா இடத்துலையும் போய் நிற்கிறான். ஆளை காணோம். அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகிறான். இங்கே ஒரு லேடி இருந்தாங்களே, அவங்க எங்கன்னு கேட்டான். அவங்க 2 நாள் முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர் நேம் இஸ் அரபெல்லா வாரிக். அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் ஜெரமி ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீ எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கான்ற மாதிரியே பார்க்குறாரு. அரபெல்லா வாரிக், why will she stay in an apartment like this? இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் அரபெல்லா வாரிக் வந்து எதுக்கு இருக்க போகிறாங்க? அது பெரிய ஆமாம், அவங்க ரொம்ப பணக்காரங்க, ஆனால் எளிமையை விரும்புகிறவங்க, அதனால இங்கே தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு இருந்தால் அவள் காலி பண்ணிட்டு போயிட்டா ஏற்கனவே அப்படின்னாங்க. இப்போ ஜெரமிக்கு சுரேர்னுச்சு. இப்போ அரபெல்லா வாரிக்குன்ற பேரை அவள் உபயோகப்படுத்திட்டாளா? இவ அரபெல்லா வாரிக் இல்லையா அப்படின்னு வேகமாக போய் அரபெல்லா வாரிக்குன்னு போட்டு பார்த்தா வயசான வேற ஒரு பெண்ணுடைய படம் வருதே தவிர இவன் பார்த்து காதலில் விழுந்த அந்த பெண்ணுடைய படம் வரல. ரொம்ப யோசித்து பார்த்த பிறந்தான் ஜெரமிக்கு தெரிஞ்சது அவள் என்ன சரியாக உபயோகப்படுத்தியிருக்கான்னு தெரிஞ்சுது. அவனுக்கு இந்த டீலில் அவனுக்கு கிடச்சது ஒன்றே ஒன்று தான், அந்த டை ஒன்று தான் கிடச்சிது.
நல்ல வேளை நான் மாட்டிக்கல. அப்படியே மாட்டியிருந்தாலும் நான் தான் உதவாங்கியிருப்பேனே தவிர, அவள் கொஞ்சம் கூட தனக்கு டேமேஜ் இல்லாத மாதிரியே தன்னை அவள் காப்பாற்றிக்கிட்டான்னு தெரியறதுக்கு ஜெரமிக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. அந்த 15 நாள் வேலைக்கு போகாமல் இருந்ததில் 15 நாளோட சம்பளம் போச்சே தவிர அவனுக்கு கிடைச்சது வேறு எதுவும் இல்லை. இங்கேயும் கதையை ஆர்ச்சர் முடிக்கலை. இதுக்கு பிறகும் ஒரு பத்தி எழுதியிருக்காரு. அரபெல்லா வந்துட்டு போனதுக்கு அடுத்த நாள் கடையில் ஒரே எல்லாரும் சோகமாக இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் ஒரு ஷாப்பில் தொலைஞ்சு போக முடியுமா? எப்படி வெளியில் போச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதை எவ்வளோ தூரம் அந்த ஆளை நான் செக் பண்ணேன். இனிமேல் செக் பண்ண எதுவுமே இல்லையா? உடல் உறுப்புகளில் கூட அவன் எடுத்துகிட்டு போக முடியாத அளவு நான் செக் பண்ணிட்டேன். அவன் பாத்ரூம்க்கெல்லாமும் போகலை, ஏதாவது அங்கே போட்டுட்டு வந்துட்டானுன்றது. கடை முழுக்க தேடினாங்க, கிடைக்கவே இல்லை. அந்த மோதிரம் எப்படி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு அவனை செக் பண்ணாங்க, கிடைக்கல. எப்படி அவன் எடுத்துகிட்டு போனான்னு தெரியாமல் செக்யூரிட்டி சீஃப் தன்னுடைய வேலையே ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா அவருடைய தோல்வி தானே இது, பண்ணிட்டார். இதெல்லாம் நடந்து 4-5 நாள் கடையில் எதையுமே அவங்க தொடலை. என்னை தொட்டுக்கிட்டு ஏதாவது எங்கேயாவது இருக்கிறது மிஸ் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு 5ஆவது நாள் தான் கடையை வழக்கமாக பெருக்கி துடைக்கிற அந்த ஜானிட்டர் லேடி, கொஞ்சம் வயசான பெண் அவங்க, ரொம்ப துப்புரவாக வேலை செய்யக்கூடிய எட்வினா வராங்க. மேனேஜர் சொன்னார், அம்மா பாரு, எங்கேயாவது மூலையில் கீழே ஏதாவது கடந்தால் பாருமா, நாங்களாம் நல்லா தேடிட்டோம், இருந்தால் பார்த்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னார். எட்வினா ரொம்ப துப்புரவாக எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் வேக்யூம் பண்ணி க்ளீன் பண்ணி, வேக்யூம் கிளீனருடைய டஸ்ட்டெல்லாம் கூட செக் பண்ணி ஒவ்வொரு இன்ச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டா. எங்கேயுமே கிடைக்கல. எங்கே தான்டா போச்சு இந்த வைரம் அப்படின்னு புரியாமலேயே அந்த டேபிள் இருக்குல்ல, பிளாக் வெல்வெட் துணி வெறிச்சிருந்த டேபிள், அந்த டேபிளை நல்லா தொடச்சி அந்த துணியெல்லாம் உதறி பார்த்தா. அப்போ அந்த டேபிளினுடைய கீழ்ப்பகுதியில் அவளோட கை பட்டுது. பார்த்து அந்த கை பட்ட உடனே அவளுடைய முகம் சுருங்கி போச்சு. சிச்சி என்னது இது அப்படின்னு அதை உரிச்சு பார்த்தா. அது ஒரு சுவிங்கம், நன்றாக மெல்லப்பட்ட ஒரு சுவிங்கம். நல்ல வாயில் போட்டு மென்று 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 இழகி போன ஒரு சுவிங்கத்தை யாரும் டேபிளுக்கு பின்னாடி ஒட்ட வச்சுருந்துருக்காங்க. சி, இது என்ன மோசமான டிஸ்கஸ்டிங் ஹேபிட் இது. இந்த கடைக்கு வர பெரிய மனுஷங்க இந்த மாதிரி கேவலமான ஒரு ஹேபிட்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு அவளுக்கு பயங்கர கோபமாக வந்தது. நல்லா சுரண்டி 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 அந்த சுவிங்கமுடைய அந்த மிச்ச பகுதியை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அவங்களும் எட்வினாவும் கிளம்பி போயிட்டாங்க. இதோட ஜெஃப்ரி ஆர்ச்சர் கதையை முடிச்சிட்டாரு. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரியுதா? ஜெரமியோட வேலை என்னென்னா, அவன் வாயில் மென்னிட்டு இருந்த அந்த சுவிங்கத்தை டேபிளுக்கு கீழே வச்சுட்டு அந்த வைர மோதிரத்தை அதில் ஒட்ட வச்சுட்டு போகிறது தான் ஜெரமியோட வேலை. திருடுற வேலை அவனோடையது இல்லை. அவனுக்கு பின்னாடி ஈவினிங் வந்த அரபெல்லாவினுடைய வேலை என்னென்னா, வைர மோதிரத்தில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு எந்த இடத்துல சுவிங்கத்தில் இவன் வைரத்தை ஒட்டி வச்சுருக்கானோ அங்கிருந்து மோதிரத்தை எடுத்து தன்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு வெளியில் போகிற வேலை அரபெல்லாவுடைய வேலை. இவங்க சர்ச் பண்ண வேண்டியது அரபெல்லாவை தவிர ஜெரமியை இல்லை. ஆனால் ஜெரமியை விழுந்து விழுந்து செக் பண்ணிவிட்டு அரபெல்லாவை செக் பண்ணாமலே போனதுனால வைரம் எப்படி வெளியில் போச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. இதில் அரபெல்லா ஜெரமி மாதிரியான பல பேரை தேர்ந்தெடுத்து பல கடைகள் இதெல்லாம் செஞ்சு பழக்கமுள்ள ஒரு பெண்ணுன்றதும், அவள் உண்மையான அரபெல்லா இல்லை, அவளுமே ஒரு இம்போஸ்டர் தான்றதையும் ஜெஃப்ரி ஆர்ச்சர் கதையில் எழுதியிருக்க மாட்டார். படிக்கிற நாம தான் நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியான கதைகளை எழுத ஜெஃப்ரி ஆர்ச்சரை தவிர வேறு யாரான முடியும்? நன்றி, வணக்கம். Hudson Guard.